தற்போதைய அண்மை செய்தி. விடுமுறை முடிந்து திரும்புவதால் நெல்லை பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விடுமுறை முடிந்து நெல்லையிலிருந்து சென்னை, சேலம், கோவை உள்ளிட்ட இடங்களுக்கு செல்வதற்காக பயணிகள் குவிந்திருக்கின்றனர். பல்வேறு ஊர்களுக்கு நெல்லை வழியாக செல்லும் ரயில்களில் பயணம் செய்ய பயணிகளின் கூட்டம் ரயில் நிலையங்களில் அதிகரித்து காணப்படுகிறது. பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் பயணிகள் கூட்டம் அதிகம் காணப்படுகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ். விடுமுறை முடிந்து பயணிகள் ஊர் திரும்புவதற்காக நெல்லை பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்படுகின்றதே, இது குறித்தான விரிவான தகவல். நிச்சயமா சிகந்தர், தமிழகத்தில் காலாண்டு தேர்வு விடுமுறை இன்றுடன் முடிவடைகிறது. மேலும் தென் மாவட்டங்களில் மிகவும் புகழ்பெற்ற தசரா திருவிழா மற்றும் சரஸ்வதி பூஜை திருவிழா ஆகிய இதுவும் கொண்டாடப்பட்டது. மேலும் நாளை காலை திங்கட்கிழமை பள்ளிகள் திறக்கப்படுவதை ஒட்டி அந்த விடுமுறைகளுக்காக சென்னை, கோயம்புத்தூர், சேலம் உள்ளிட்ட வெளியூரில் வசித்து வரக்கூடிய பொதுமக்கள் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த சொந்த ஊருக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் பலர் நேற்று முன்தினம் முதலே தங்களுடைய வசிக்கக்கூடிய ஊருக்கு புறப்பட்டுள்ளனர். நாகர்கோவிலிருந்து சென்னைக்கு தாம்பரத்துக்கு செல்லக்கூடிய அஞ்சோதியா ரயில் பயணம் செய்வதற்காக நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் இன்று மாலை பயணிகள் வந்து குவிந்தனர். மாலை சரியாக 5:10 மணிக்கு சந்திப்பு ரயில் நிலையத்தில் 3வது பிளாட்பாரத்துக்கு வந்த அந்த அஞ்சோதியா ரயிலில் பயணிகள் முண்டி அடித்துக் கொண்டு ஏறி இடம் பிடித்தனர். பலர் இடம் கிடைக்காமல் பொருட்களை வைத்துக் கொண்டு தங்களுடைய அதோட சரக்கு பெட்டிகள் கொண்டு செல்லக்கூடிய அந்த பெட்டிகளில் ஏறி நின்று தங்களுடைய அந்த சென்னைக்கு தங்கள் பயணத்தை மேற்கொண்டார்கள். இதே போல் வந்து சென்னை, பெங்களூர், கோவை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கும் நெல்லை வழியாக செல்லக்கூடிய மற்ற ரயில்களின் பொது பெட்டிகளில் பயணிகள் போட்டிக் கொண்டு இடம் பிடித்து தங்களுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். இன்று காலை வழியில் நெல்லை புதிய பேருந்து நிலையம் மற்றும் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் பயணிகளின் கூட்டம் என்பது மிக அலைமோதியது. பஸ் நிலையங்களிலும் காத்திருந்த பயணிகள் போடப்பட்டுள்ள சேர்களில் நிரம்பி வழிந்தன. இதேபோல் முன் பதிவில்லா கவுண்டர்களில் பயணிகள் நீண்ட வரிசையில் நின்று முன்பதிவு செய்தனர். மேலும் தேவைகளை கருத்தில் கொண்டு பல்வேறு நீண்ட வரிசையில் நின்று தங்களுக்கு உடனுக்குடன் அந்த டிக்கெட் என்பது முன்பதிவில்லா டிக்கெட்டுகளை வாங்குவதற்காக அந்த மையத்திலும் குறிப்பாக அந்த டிக்கெட் கவுண்டரிலும் கூட்டம் என்பது அலைமோதியது. மேலும் இன்று மாலையில் நெல்லையிலிருந்து தாம்பரத்துக்கு சிறப்பு ரயில் என்பது இயக்கப்பட்டன. அந்த ரயிலிலும் தற்போது கூட்டம் அலைமோதி கொண்டு அந்த மேலே வைக்கக்கூடிய பொருட்கள் வைக்கக்கூடிய இடங்களிலும் கூட பொதுமக்கள் தங்களுடைய அமர்ந்து பயணம் செய்வதை நாம் நேரடியாகவே பார்க்கிறோம். மேலும் இது போன்று வந்து நெல்லை மாறுகிற அஞ்சோதியா ரயிலில் இருந்து மத்தியத்திலிருந்தே பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் நடைமுறையில் நின்று தங்களை இடம் பிடித்தனர். அதே போல வந்து பேருந்து ரயில்களிலும் இடம் கிடைக்காதவர்கள் தனியார் ஆம்னி பேருந்து கட்டணத்துக்கு மிக அதிகமாக இருந்த போதிலும் வேறு வழி இல்லாமல் முன்பதிவு செய்து பயணத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். நாளை பள்ளிகள் திறக்கப்படுவதை ஒட்டி தென் மாவட்டத்துக்கு வந்த பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு முட்டி அடித்துக் கொண்டு ரயில் மற்றும் பேருந்துகளை ஏறி செல்கிறார்கள். மேலும் இதனால் நெல்லை மாநகர பகுதி முழுவதே போக்குவரத்து வந்து மிக அதிகரித்துள்ளது. குறிப்பாக ரயில் நிலையத்துக்கும் பேருந்து நிலையத்துக்கும் பல்வேறு கிராமங்களிலிருந்து வரக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்களில் வந்து தங்களுடைய குழந்தைகளை இங்க பள்ளிகளுக்கோ இல்லை கல்லூரிக்கோ தங்கள் ரயில் நிலையத்தில் வந்து சென்னை செல்வதற்காக அழைத்து வந்த போதும் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து என்பது மிகப்பெரிய பாதிப்பு என்பது ஏற்பட்டது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.